குவாலிஸ்லாங்கோல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற காஃபி பீனுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இந்த கேக் திரமிசு தான். கூடவே 2 ஹாட் சாக்லேட், எசந்தா சாக்லேட், மேங்கோ மச்சா, கேப்பச்சினோன்னு நான் அந்த ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போதுமே இந்த கேக் திரமிசுக்கு ஒரு க்ரீம் கொடுப்பாங்க, அதை எடுத்து நான் அந்த கேக் மேலே ஊற்றினேன். என்னன்னு தெரியல, இந்த தடவை கொஞ்சம் கட்டியாக கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் கட்டியாக கொடுத்துட்டாங்க. பெரிய பீஸாக எடுத்துட்டேன், இருந்தாலும் என் வாய்க்குள்ள அது பூந்துருச்சு. ஆனாலும் அது செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு. கேக் திரமிசு தான் 10க்கு 10 கொடுக்கலாம், இருந்தாலும் அந்த க்ரீமுக்காக நான் 10க்கு 9 கொடுக்க. அடுத்து நான் ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணேன். ஐயோ அது செம்ம டேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் எசண்டர் சாக்லேட் குடித்தேன், அது அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதை குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இது 10க்கு 7 கொடுக்கலாம். அப்புறம் மேங்கோ மச்சா நான் வந்து ட்ரை பண்ணேன், அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு மச்சா பிடிக்காது. மாச்சா பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்: பீஸா, ரொட்டி பட்டுக்காயா, சிக்கன் லசானியா. ஃபர்ஸ்ட் நான் வந்து பீஸா ட்ரை பண்ணேன், அது உண்மையுமே ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஆனால் நான் இதை 10க்கு 5 தான் கொடுப்பேன், ஏன்னா அதில் சீஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. சிக்கன் லசானியா ட்ரை பண்ணேன், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை நான் 10க்கு 9 கொடுப்பேன், ஏன்னா சீஸ், சிக்கன், இந்த சாஸ்லாம் போட்டு நல்லா பக்காவாக செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ரொட்டி பட்டுக்காயா சாப்பிட்டேன். அதுக்குள்ளே அந்த பட்டர் பாருங்க அவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. சாப்பிடும்போது அந்த பட்டு வாயில் அப்படியே கரையும். இந்த ரொட்டி பக்கா வந்து நான் 10க்கு 9 கொடுப்பேன், ஏன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ ருசியாக செஞ்சுருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. நீங்களும் வந்து காஃபி பீனில் ஃபுட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாய்.